நடமாட்டம் ஜாஸ்திங்க. பிரமிக்கிற மாதிரி இருக்கு மேல. ஆனா அவ்வளவு சீக்கிரம் அங்க போக முடியாது. அங்க இருக்குதுங்க ஃபால்ஸ். கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணா போதும். ப்ரோ நான் லோக்கல் தான் ப்ரோ, நான் உங்களை அங்க கூட்டின்னு போறேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் ஓடி வந்துடுறேன். என்னை தயவு செய்து அந்த இடத்துக்கு எப்படின்னா யாராவது கூட்டின்னு போங்களாம். வண்டி எப்பவுமே நமக்கு டென்ட்டுக்கு ஆப்போசிட் தாங்க நிறுத்துவனே. இப்போ நேரமே சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் திண்டுக்கல் ரைடில். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தான் இருக்கிறோம். ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல, ஏதோ ஒரு ஹைவேல போயின்னு இருக்குங்க. இது என்ன ஹைவேன்னு கூட தெரியலங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தலைக்குத்து ஃபால்ஸுக்கு தாங்க போகிறோமே. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு நிமிஷம், ஏன்னா பரப்பலாறு டேமு கிட்ட தாங்க இருக்குது. அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 32 கிலோமீட்டருங்க. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஹைவேலாம் பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. அப்படியே ஊருக்குள்ளேயே சுற்றி நிற்கிற மாதிரி இருந்தது இவ்வளோ நாள். இப்போ தாங்க ஒரு பரவலான ஒரு ஹைவே பார்க்குறோமே. இவ்வளோ பெருசாக இருக்குது, கொஞ்சம் ஃப்ரீயாக போகிற மாதிரி இருக்குது. இந்த ஹைவேலேருந்து வியூ பார்க்கறதுக்கும் நல்லா தாங்க இருக்குது. ஒரு நாள் உள்ளூருக்குள்ளேயே வியூவை பார்த்துன்னு இருந்தோமா, இப்போ வெளியே இருந்து பார்க்குறோமா, நல்லா தாங்க இருக்குது. எப்படியும் அந்த ஃபால்ஸ் இப்போ போய் பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போவே 4 மணி டைமு. நம்ம போகிறதுக்கு எப்படியும் ஒரு 3/4 மணி நேரம் 1/2 ஆகிடுங்க. அதனால் அந்த டைமுக்குலாம் ஃபால்ஸு க்ளோஸ் பண்ணாலும் க்ளோஸ் பண்ணிருவாங்க, சொல்ல முடியாது. ரொம்ப நாள் கழிச்சு என்னோடய மோட்டோ விளாகிங்கில் இந்த மாதிரி பெரிய ஹைவேலாம் பார்ப்பீங்களே. இது நாள் வரைக்கும் அப்படியே உள்ளூர் ரோட்டுக்குள்ளே சுற்றி இருந்தோம். இப்போ தான் கொஞ்சம் ஹைவே பக்கம்லாம் வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு திண்டுக்கல்லை முடிக்க ஒரு 5-6 நாள் ஆகிடுங்க, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சுற்றி முடிக்க. ஏன்னா இப்போ தான் ஃபைனலி முடிச்சுட்டு வந்திருக்கேன். இன்னும் கொடைக்கானல்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஸ்பாட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 2-3 டேம் இருக்குது. அதெல்லாம் முடிக்க எப்படியும் ஒரு 5-6 நாள் ஆகிடும். எதனால் 5-6 நாள் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேஸ் நான் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. ஏன் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து சுத்தமாக ஸ்டோரேஜே இல்லை. இப்போ மெமரி கார்டு எல்லாத்தையும் நான் ஃப்ரீ பண்ணி ஆகணும். மெமரி கார்டு ஃப்ரீ பண்ணோன்னா நான் எல்லா ஃபுட்டேஜும் எடிட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபுட்டேஜெல்லாம் டெலிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வீடியோ என்னால் எடுக்க முடியும். அதனால் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸ் டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்லோட் பண்ண வேறு, அதுக்கு வேறு நெட்டு இல்லை. நெட்டுக்கு என்ன பண்ணுறதே இல்லை. இந்த ஃப்ரீ வைஃபை கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. அதனால் காசு போட்டு தான் பண்ணி ஆகணும். அடுத்த வாட்டி வரப்போலாம் ஹார்ட் டிஸ்க் வாங்கிட்டு வந்துடுவாங்க. பட்ஜெட் இல்லைங்க, இவ்வளோ பிளான் இருந்தது. வண்டிக்கு வந்து சைடு பாக்ஸ் வைக்கணும் வேலை இருந்தது, அதுவுமே வைக்கல. அதுவுமே 2500 2000 சொன்னதுனால வேணாம், ஒரு பாக்ஸு மட்டும் 2500 2000 செலவு பண்ணணுமான்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இந்த வாட்டி இதெல்லாம் மிஸ் பண்ணோம், அடுத்த வாட்டி அதெல்லாமே எல்லாத்தையும் இது பண்ணுறோங்க. ஒரு கேமரா வச்சுக்கின்னு இந்த முன்னாடி வியூவும் பின்னாடி வியூவும் காட்டுறது ரொம்ப கஷ்டமாகுது. எதனா ஒன்று தான் காட்ட முடியுது. அதனால் நான் மோஸ்ட்லி வந்து பைக் வியூவே காமிச்சிடறேன். ஒரு சில டைமில் மட்டும்தான் ஃப்ரண்ட் வியூ காட்டுவேன். இந்த நேரத்துலலாம் ஃப்ரண்ட் வியூ போட்டால் நல்லா தான் இருக்கும். அப்பா ரோட்டில் ரொம்ப ஃப்ரீயாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. ஒரு நாள் அந்த ஸ்பீட் பிரேக்கு, பள்ள மோடு, வளைவு, சுழிவு எல்லாம் இருந்து உடம்பு ஒரு மாதிரி டயர்டாகிற மாதிரி இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக போகிற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே உணர்றேன். இந்த மாதிரி டைமில் தாங்க ஹைவே எந்த அளவுக்கு மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உணர்றது என்னை. இப்போ இவ்வளோ நாள் இவ்வளோ மிஸ் பண்ணி இருந்திருக்கேன் இந்த மாதிரி ஹைவேலாம். நான் வீட்டை விட்டு கிளம்பி வந்து இன்னையோட ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இப்போ நேரமே சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். எதனால் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒட்டஞ்சத்திரத்துக்கு முன்னாடியே வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். அப்போ ரெக்கார்டே ஆக காணாங்க. ஒட்டச்சத்திரத்துலேருந்து தான் நிறைய பேசின்னு வந்தேன். அங்கேருந்தால் மழை ஏற ஸ்டார்ட் பண்ணி ஒட்டச்சத்திரத்தை தாண்டின உடனே கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஒரு செக் போஸ்ட் வந்தது. செக் போஸ்ட்லேருந்து 14 கிலோமீட்டருங்க இந்த டேமுக்கு. தெரியுதுல பின்னாடி பரப்பலாறு டேமுக்கு வந்து 14 கிலோமீட்டருங்க. அந்த 14 கிலோமீட்டருமே மலை மேலே ஏற மாதிரி தாங்க இருந்தது. அதில் வந்து 14 ஏர்பின் பெண்ட் இருந்ததுங்க. இது எல்லாமே கேமராவில் கேப்சர் ஆகுதுன்னு நினச்சி நான் மட்டும் பேசினே வரேங்க. கடைசியில் பார்த்தா எதுவுமே ரெக்கார்ட் ஆக வேணாங்க, பேட்ரி இல்லாமல் ஆஃப் ஆகிட்டுக்குதுங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு தான் உள்ளே போனேன். இங்கேருந்து உள்ளே 2 கிலோமீட்டர் டேமுக்கு. உள்ளே போய் கேட்டவுடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே மேலே டேம் மட்டும்தான் இருக்குது, ஃபால்ஸ்லாம் இல்லை. ஃபால்ஸ் போனோன்னா நீங்கள் பழனி ரோடு ஒட்டச்சத்திரம் வந்தால் ஒட்டச்சத்திரம் போயிட்டு அங்கேருந்து லெஃப்ட்டில் ஒரு ரோடு போகும், பழனி ரோடு. அது உள்ளே போனோமா ஃப்ரெண்ட்ஸ், அது உள்ளே போனால் தான் அங்கே ஃபால்ஸு பார்க்க முடியுமா. இந்த வழியாக வந்தாலும் ஃபால்ஸு பார்க்க முடியாதான் மேப்பில் வந்து. ஆனால் இந்த ரூட்டு தான் காட்டுது. யாரும் இந்த ரூட்டுக்கு வந்துடாதீங்க. இந்த ரூட்டுக்கு வர மாதிரி இருந்தால் டேமு மட்டும்தான் பார்க்க முடியும். டேமு வந்து பெரிய அளவில் சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, சின்னதாக ஏதோ ஒரு டேமு. உள்ளே ஒரு ஊர் கூட இல்லை. இப்போ வரவையில் ஒரு 2-3 எப்படி சொல்கிறது வீடுங்களாக இருக்கும். ஊரெலாம் அவ்வளோ பெரிய ஊர்லாம் இல்லை. இதோ இந்த சைடு வேணால் ஊர் இருக்குது. இதோ இந்த சைடில் பாருங்கள், நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வேணால் ஊர் இருக்குதுங்க. இதோ இந்த சைடில் வேணால் ஊர் இருக்குது. இந்த சைடில் சின்ன சின்ன ஊர் தான் இருக்குது. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒட்டச்சத்திரம் போயிட்டு அங்கேருந்து பழனி ரோடு போயிட்டு இது ஊர் பேர் சொன்னாங்க. அந்த ஊர்லேருந்து போனோமாங்க.
ஆனால் மேப்பில் அந்த பக்கம் ஒரு வழி இருக்கிற மாதிரி காட்டுது. ஆனால் வந்து மேப்பில் ரூட்டு வந்து நமக்கு அப்படி காட்டல. மேப்பில் வழி அந்த பக்கம் காட்டுது, ஆனால் நமக்கு ரூட்டு வந்து அந்த சைடில் காட்டலைங்க, இந்த சைடில் காட்டுச்சு. எனக்கு தெரியாதுல்ல, நான் என்ன நினச்சேன்னா எப்போவுமே ஃபால்ஸ்லேருந்து தான் டேமுக்கு தண்ணி வரும்னு நான் நினச்சி நான் இப்படி வந்தேன். ஏன்னா மேப் ரூட்டுமே இப்படி தான் காமிச்சிச்சு, அதுக்குள்ள என்னோடய கெஸ்ஸிங்கே இப்படி தான் இருந்ததா. கடைசியில் பார்த்தா இதுவும் ஹில் ஸ்டேஷன் தானே அப்படின்னுக்கிறப்ப சரி இங்கே தான் ஃபால்ஸ் இருக்கும், நானும் ஒரு கன்ஃபர்மேஷன்லேயே வந்துட்டேன். மேப் எல்லாமே கரெக்டாக ரூட்டு காமிச்சதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக அதை நம்பி தான் வந்தேன். எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் கை திறக்கிறது இந்த மேப்பு தாங்க. இப்போ திரும்ப நான் 14 கிலோமீட்டர் கீழே இறங்கி போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பழனி ரோட்டில் அது இவ்வளோ தூரம் தெரில, அது போயிட்டு அதுக்கு போய் பார்க்க முடியும். இப்போ நான் ஈவினிங்குள்ளே பார்க்க முடியுமா இல்லைன்னு தெரியலங்க, என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரே சோதனை மேல் சோதனையாக இருக்குது, உடம்பு வேறு டயர்டாக இருக்குது. நாளைக்கு காலையில் தான் பார்ப்போன்னு நினைக்கிறேன். ஏன்னா போயிட்டு ஃபால்ஸுக்கு வேறு அலோவ் பண்ண மாட்டாங்க. மேப்பை எப்பவுமே நம்ம கூட சொல்லிட்டு ஒரு வாட்டி அதை நம்பி வந்து ஏமாறுத்தே என் வேலையாக போயிடுச்சுங்க. சரி வாங்க, இப்போ 16 கிலோமீட்டர் கீழே இறங்கி போனால் தான் எங்கன்னா டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணுறதுக்குனாச்சும் இடத்த இட முடியும், இல்லைன்னா அப்படியே நின்று கிடக்க வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ ஒரு வழியாக ஃபால்ஸுக்கிட்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்லாம் இல்லை, 800 மீட்ரு தான். கேமராலாம் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சுங்க. இப்போ இங்கேருந்து பார்க்குறப்ப இந்த ஃபால்ஸ் எனக்கு தெரியுதுங்க, ஆனால் கேமராவில் தெரியல, ஆனால் என் கண் பார்வைக்கு அது தெரியுது. செம்மையாக இருக்குதுங்க. எப்படி சொல்கிறது, அந்த டயர்ட்னஸே போயிடுச்சுங்க அந்த ஃபால்ஸை பார்த்தோன்னே. இவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோ பளிச்சுன்னு தெரியுது, அது இவ்வளோ ஹைட்லேருந்து ஊற்றுறது, இன்னும் பக்கத்தில் போனால் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி வைப் ஆகிட்டாங்க. செம்மையாக இருக்குது. ஆகா, இதுக்கப்புறம் ஆஃப் ரோடு தானா, உங்களுக்கு இன்னும் பக்கத்தில் போனால் தாங்க தெரியுமே. அங்கே எது வரைக்கும் பைக் போகுது அது வரைக்கும் எடுத்துன்னு போவோம். இங்கெல்லாம் பைக் போவோமா, போயிருக்கோம். நம்ம மட்டும் எடுத்துன்னு போகிறோம், இங்கெல்லாம் பைக் போகுமா இல்லைன்னே தெரில. நான் போயிருக்கோம், உள்ளூர் ஆளுங்கெல்லாம் போயிருப்பாங்க. ஆனால் இதில் எந்த பக்கம் போகணும் ஃபால்ஸுக்கு? இப்படி ஒரு பாதை போகுது, ஆனால் இது பைக் போகிற பாதை மாதிரி இல்லை. இதுதான் லைட்டாக கொஞ்சம் தெளிவாக இருக்குது பைக் போகிற பாதை மாதிரி. எங்கே போய் நின்று பார்த்தா ஃபால்ஸ் தெரியுன்னே தெரியலையே. இதுலேயே பைக் போகிற பாதமே இல்லை, இதோட மூடிடுச்சு வை. எங்கடா ஃபால்ஸ் அங்கேருந்து பார்க்குறப்ப தெரிஞ்சது, இங்கேருந்து பார்க்குறப்ப தெரியலங்க. வாங்க யூட்டர்ன் பண்ணுவோம். இங்கே பாதையே இல்லை, இதுக்கப்புறம் வழி மூடிடுச்சு. பெரியும் இதுவாக தான் இருக்குது, நடந்து தான் போக முடியும். இதுக்கப்புறம் போயிது வேற போச்சு. ஃபால்ஸை பார்த்துட்டு போயிட்டு நம்ம இங்கே இது கம்பி தான் போட்டுக்கிறாங்க, வேலி போட்டு வச்சுருக்காங்க. தோ இருக்குதுங்க ஃபால்ஸு, அங்கே இருக்குதுங்க ஃபால்ஸு. அங்கே எப்படி போகிறதுனே தெரியலையே. இந்த வயலையும் போக முடியாது. வாங்க இது அங்கே எதனா உள்ளூர் ஆளுங்க இருந்தால் தானே, ஆளுங்களே இல்லையே. காட்டுக்குள்ளே விட்டு திருப்பி நிற்கிறோம். இங்கெல்லாம் ரப்பர் மிஸ் ஆனாலும் முடிஞ்சிச்சு கதை, கீழே ஊந்துருவோம். அந்த மாதிரி தான் இருக்குது இடம். இப்படி தான் ஸ்ட்ரைட்டாக தான் வரணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டேன். பாதை மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் கணக்கு தெரிஞ்சுட்டு, அதனால் நமக்கு போகிற பாதை கன்ஃபார்ம் தான் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா இங்கே ஒரு வீடு இருக்குது, ஆளுங்க இருந்தால் கேட்கலாம். இது வீடு என்னன்னே தெரியல, கேட்டெலாம் பூட்டி இருக்குது. போட்டு போயிட்டுக்கிறாங்க, யாருமே காணோம். இது ஒருத்தர் இவரை கேட்போம், இவரை கேட்டால் தெரியும். நான் அந்த ஃபால்ஸுக்கு எப்படி நான் போனோம்? இது போயிட்டு லெஃப்ட் எடுக்கணுமா? என்னண்ணா? ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே. அப்படியா? ஆ ஓகே ஓகே. மேல் ஃபால்ஸுக்கு போகணுன்னா அப்படியா? அது காலையிலே போகலாமா? ஓ ஓ, காலையிலே போகலாமா? ஓகே. அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருப்பாங்களா? ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அங்கே இருக்க மாட்டாங்க, ஆனால் ரோந்து வருவாங்க. ஓ, இது வந்து நகராட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்க தண்ணி, குடிநீர் தண்ணி ஆஃபீஸ். ஓகே ஓகே. எனக்கு இங்கேருந்து பார்க்குறது அந்த ஃபால்ஸ் தெரிஞ்சுதா, அது மேப் இப்படி தான் ரூட்டு காமிச்சதா, அதனால இப்படியே வந்துட்டேன். பிரச்சனை இல்லை சார். ஒரு 10-20
கொஞ்சம் லெஃப்ட் ஒன்று ஒரு பாதை போச்சு பார்த்தீங்களா அது நான் கவனிக்கலண்ணா. இதே மாதிரி ரோடு ஒன்று போகும். ஓகேண்ணா. ரோடு எடுத்தீங்கன்னா டேரெக்டாக ஃபால்ஸுக்கே போயிடும். அந்த ஃபால்ஸ் தண்ணி கீழே விழுந்து அது ஒரு இடத்துல விழுகும். ஓகே ஓகே கீழ் ஃபால்ஸ். ஓகே ஓகே. ஃபால்ஸுக்கு போனால் கோயில் கீழ் எல்லாமே இருக்கு. போய் பார்த்துட்டு அதுலேருந்து கட்டாயம் மேலே போகணும்னா பிரமிக்கிற மாதிரி இருக்கு மேலே. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அங்கே போக முடியாது. ஓகே ஓகே. கால் மட்டும் தான் நடக்க முடியும். இவ்வளோதான் பாதை இருக்கும். ஓ ஆனால் ஒத்தடி பாதை ஒரே ஆள் பாதை தான் இருக்கு. ஒரு ஆள் வளர்ந்து விளைக்கலாம். பாதை பிரியாதா? பாதை பிரிஞ்சு போகுதா? ஒரே பாதை தான். ஒரே பாதை தான். இந்த காம்பவுண்ட் சவுறு கட்டினா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஓரத்திலே போக வேண்டியதான். ஏற்ற மாதிரி வந்தாலும் ஒரு சைடில் ஒதுங்கிக்கலாம். ஓகே ஓகே. ஆனால் பகல்ல போகணும். ரொம்ப பகல்ல. ஓகே. மேலே ஆட்கள் நடமாட்டம் இருக்கிறப்ப போகணும். காலைல எத்தனை மணிக்கு போகலாண்ணா? எப்படிங்க? காலையில எத்தனை மணிக்கு போகலாம்? ஒரு 10 மணிக்கு மேலே. ஓகே. அப்படியே போகிறதா இருந்தாலும் அந்த கேட்டு தான் போக முடியும். அப்படியே இடையில மேலே போகிறது. ஏன்னா நிறைய வந்து டெத் ஆகிடுறாங்க. ஓ அதனால போக முடியல. ஆமாங்க. மேலே போய் கீழே வர முடியாது. பயங்கரமாக இருக்கு. ஓ அவ்வளோ தூரம் மேலே போயிட்டு கீழே வர முடியாது. அது எவ்வளோ தூரம் மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும்? 3 கிலோமீட்டர் போகணும் மேலே. அப்படியா? கரெக்டாக 3 கிலோமீட்டர் உள்ள பயணம் செய்யணும். நடமாட்டம் இருக்கு. நடமாட்டம் இருக்கு. தண்ணி இருக்கு. ஓகே ஓகே. இருக்கிறனால தனிப்பட்ட முறையில் போக முடியாது. இந்த மாதிரி செட்டை ஒரு 5-6 பேர் சேர்ந்தோம்னா போயிட்டு வரலாம். போகலாம். நாங்கள் போய் கீழே யாராவது இருந்தாலும் சொல்லிட்டு கூட இல்லாட்டி சொல்லாமல் கூட போகலாம். வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி ரிசர்ச்சுக்காக வந்தோமுங்க, சுற்றி பார்க்கறதுக்காக வந்தோம், நாங்கள் ஏரியா கவர் பண்ணுறோம், எப்படி பார்க்கறதுக்காக வந்தோம்னா காலேஜ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஓகே. இருந்தாலுமே சொல்லிட்டே கூட போகலாம். சரி. இப்போ நைட்டு எங்கன்னா தங்க முடியுமாண்ணா? இங்கே நைட்டு இங்கே தங்க முடியாது. இது வெளியே எங்கன்னா இடம்? அங்கே ஒட்டயத்தில் போனீங்கன்னா அங்கே லாட்ஜ் போய் போட்டாங்க. ஓ அங்கே தானா? இங்கே டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணுற மாதிரிலாம் எதுவும் இடம் இல்லையா? இங்கிட்ட அப்படி பண்ண முடியாது. ஓகே. அனுமதியே தரமாட்டாங்க. இல்லை அங்கே ஊர் சைடில் எதுனா? ஊர் சைடு அங்கே கீழே விருப்பாச்சின்னு ஒன்று இருக்குல்ல, ஊருக்குள்ள. விருப்பாச்சா? கீழே முன்னாடி ஊர் பார்த்தீங்கன்னா ஆமாம் ஆமாம். விருப்பாச்சி. அங்கே வேணா கேட்டுக்காரு. ஓகேண்ணா. ஒரு கடைக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா ஏதாவது சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஓகே. இந்த ஊரை பற்றி அவங்களுக்கு தான் தெரியும். ஓகே ஓகே. தமிழ்குள்ளேருந்து வர்றோம். யாராவது சம்மந்தப்பட்டவங்க. ஓ சரி சரி சரி. யாராவது சம்மந்தப்பட்டவங்க தண்ணி எடுத்து வருவாங்க நாங்கள். ஓகேண்ணா ஓகே. தேங்க்ஸ்ண்ணா. மேலே இருக்கிறவங்களும் இதே ஊர் தாங்க சொன்னாங்களே, விருப்பாச்சிக்கிட்ட போயிட்டு தான் நீங்கள் லெஃப்ட் எடுத்து உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதேமாரி அது விருப்பாச்சி தாங்க ஊர் பேர். மறந்துட்டேன் உங்ககிட்ட சொல்ல. இந்த டைமில் போக முடியாதாங்க. புலி நடமாட்டம்லாம் அதிகமாக இருக்குதான். நிறைய புலி இருக்குதான். அப்புறம் பன்னிலாம் இருக்குதான், யானை இருக்குதான். அதனால் இந்த டைமில் போனீங்கன்னா போயிட்டு வர முடியாது. ஒரு ஆள் போகிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கேருந்து பக்கத்துக்கே அந்த ஃபால்ஸ் பக்கத்துக்கு அவ்வளோ இதாக இருக்குதுங்க, வியப்பாக இருக்குதுங்க. அது பக்கத்தில் போய் பார்த்தா எப்படி இருக்கும்? தண்ணி அவ்வளோ தண்ணி வருதுங்க. மேலே போய் பார்த்தோன்னா நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும். நாளைக்கு காலையில் ஏஞ்சி போகலாம் தான் இருக்கேன். இது ரோடு போச்சுன்னு சொன்னாங்க. அதை நான் கவனிக்கவே இல்லை. ரோடு போச்சுன்னு சொன்னாங்க. எந்த பக்கம்னு தெரியலையே. இந்த ரோடா அந்த ரோடான்னு தெரியல. இது ஒரு ரோடு போகுதான் இல்லையே? இங்கே எது ரோடு போகிற மாதிரி இல்லையே. நானும் அப்படியே பேசிக்கினே ரோடை கவனிக்காமல் வந்துடுறாங்க. ப்ரோ ஃபால்ஸாக பார்த்துட்டு வரீங்க? ஓகே. இவங்கெல்லாம் ஃபால்ஸ் தாங்க பார்த்துட்டு வராங்களே. ஃபஸ்ட்டு இந்த வழியை பார்த்தேன், நான் சரியாக கவனிக்காமல் போயிட்டேங்க. எல்லாம் பார்த்துட்டு வெளியே வராங்க. நான் இப்போ தான் உள்ளே போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் 5 மணிக்கு மேலே ஆனதுனால என்னால் ஃபால்ஸுக்கு போக முடியல. அதுக்கப்புறம் டென்ட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் கேட்டேன். அதெல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்கிறதுனால யாருமே அனுமதி தரல. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஊராளுங்கிட்ட கேட்டேன். கேட்டதுக்கு இல்லைப்பா இங்கே கொடுக்க மாட்டோம், ஏன்னா வீடுங்கள்லாம் நிறைய இருக்குது, அதனால் இங்கே யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே எங்கேயும் கேட்டு லாஸ்ட்டாக ஒருத்தவங்க சொன்னாங்க, குழந்தையப்பர் கோயில்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது, அங்கே போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ஹைவே வந்து ஒட்டச்சத்திரம் போகிற ஹைவேங்க. இப்படி போனால் பழனி, இப்படி போனால் ஒட்டச்சத்திரங்க. அந்த ஹைவே பக்கத்தில் தான் குழந்தையப்பர் கோயில் இருக்குதுங்க. அந்த கோயிலுக்கிட்ட தான் எங்கள் பக்கத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே பழனிக்கு போகிறவங்கலாம் படுத்துன்னு இருக்கிறாங்க, ஆக்கிலாம் சாப்பிட்றாங்க. இது எல்லாமே ஃபுல்லாக அவங்களே ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. அதனால் நமக்கு இடம் கிடைக்காதனால இந்த இடத்துல டென்ட்டு போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். டென்ட்டு போடாமல் தங்கியிருப்பேன், கொசுக்கடி தாங்க முடியலை. மிஸ்ஸுன்னு வருது. என்னடா ஸ்கூலடா படிக்கிற மிஸ்ஸுன்னு வருது. எனக்கே சிரிப்பு வருதுங்க என்ன நினச்சா. கொசுக்கடி தாங்க முடியாதனால டென்ட்டு போட்டேங்க. இந்த இடம் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்தது, அது முன்னாடி இங்கே ஓவராக கொசு தொல்லை அதிகமாகவே இருக்குதுங்க. அதனால தான் டென்ட்டு போட்டேன். இல்லை அவங்களுமே நானும் டென்ட்டு போடாமல் படுத்துருப்போம். அது முன்னாடி என்கிட்ட வந்து தார்பாய் எதுவுமே இல்லைல்ல, அதனால் கண்டிப்பாக டென்ட்டு போட்டு தான் ஆகணும். அது முன்னாடி நம்ம பொருளெல்லாம் சேஃப்டியாக வைக்கணும். இப்போ டென்ட்டுக்குள்ளே இருந்தாலும் நம்ம பொருள் வந்து சேஃப்டியாக இருக்கும். நம்மளை மாரி எதுவும் வெளியே போகாது. யாருன்னா உள்ளே வந்தாலும் தெரிஞ்சிடும், வெளியே போனாலும் தெரிஞ்சிடும். வண்டி எப்போவுமே நமக்கு டென்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தாங்க பண்ணி நிறுத்துவனே.
ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜன்னல் திறந்த உடனே என் வண்டி தான் தெரியணும், அந்த மாதிரி தான் நான் நிப்பாட்டுவேன். ஏன்னா அடிக்கடிக்க வந்து நைட் நேரத்தில் நான் வண்டியை செக் பண்ணே இருப்பேன், வண்டி இருக்கா இல்லைன்னு. சொல்லப்போனால் நைட்டில் நிம்மதியாக தூங்க முடியாதுங்க, வண்டி அடிக்கடி செக் பண்ண இருக்க மாதிரி இருக்குங்க. சரி ஓகேங்க, இதுக்கப்புறம் நான் மார்னிங் vlog கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எழுந்திட்டோம். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது. நம்ம பேக்கெலாம் எடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம், டென்ட்லாம் பிரித்து பேக் பண்ணிட்டோம். ஃபோன் மட்டும் அந்த ரூமில் சார்ஜ் ஏறிங்க. ஃபோன் சார்ஜ் ஏறினோடனே எல்லாத்தையும் எடுத்து வச்சுன்னு பேக் பண்ணி கிளம்பி போகிற வேண்டிய வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நைட்டு இங்கே தான் பழனிக்கு போன ஒரு பக்தர்லாம் இருந்தாங்களே, அவங்களாம் அன்னதானம் போட்டாங்க. அந்த கும்பல் தான் போய் உட்காந்து நானும் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பழனிக்கு வந்த 2 வேளையும் அன்னதானத்திலே சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டவன் புண்ணியத்தில் வெளியே சாப்பிட வேண்டிய காசு மிச்சம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நான் மோட்டோ விளாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். ஃபால்ஸுக்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. ஏன்னா நேற்று ஃபால்ஸ் வரைக்கும் போனதை உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஆனால் அந்த ஃபால்ஸுக்கு நடந்து போகிற தூரத்தை மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன். பைக்கில் போனதெல்லாம் காமிச்சிருப்பேன் எந்தெந்த வழின்னு. அதனால் கரெக்டாக அந்த வழியே பார்த்து வந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அப்படியே நீங்களும் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த போர்டு வரைக்கும் வந்து உள்ளே வரைக்கும் வந்துட்டு போயிட்டுருப்பேன். அதுக்கப்புறம் அதை தாண்டி வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குங்க. இந்த கோயிலுக்குள்ளே தாங்க போனோமே. ஒரு இடத்துல திருமணம்னு சொல்லிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் திருமணம்னு சொல்லிட்டு ஒரு போர்டு ஒன்று சொல்லியிருப்பாங்க தாங்க. அந்த போர்டு இந்த கோயிலுக்கு போகிற வழி தாங்க. அந்த ரோட்டு மேலே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக அந்த கோயிலை பார்ப்பீங்க. அதாவது கோயிலோட கேட்டு உள்ளே போனீங்கன்னா கோயில் இருக்குங்க. அங்கேருந்து நடந்து போகிற தூரம் தானா. எனக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபேமிலி போயின்னு இருக்காங்க. இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த கேட்டை தாண்டி அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய அரச மரம், அதுக்கப்புறம் ஒரு காட்டா மரம்லாம் இருக்கும், அப்புறம் ஆலமரம்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், டேங்க்லாம் இருக்கும். இதை தாண்டி அப்படியே இந்த பாதை மேலே போகணும். அவங்க பின்னாடியே போயின்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நடந்து வந்தீங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்கும். இங்கே ஒரு பூசாரி இருப்பாருங்க. அவர் காலை டைமில் மட்டும்தான் இருப்பார், காலைல ஈவினிங் மட்டும்தான் இருப்பார், மதிய டைமில் இருக்க மாட்டார். எதனால் அதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அப்புறமா சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இப்படியே வந்தீங்கன்னா இப்படி சுற்றி இருந்தால் இது கீழே இறங்கணுமா ஃப்ரெண்ட்ஸ். இது இங்கே தான் வந்து சுனாமி மாதிரி இருக்குது, இங்கே தான் இறங்கி குளிக்க முடியுமா. ஆனால் அது சுற்றிக்கின்னு வரணுமா. அப்படி அது போக விடலை, அந்த சாமியார் எங்களை போக விடலை அந்த வழியில் குளிக்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபால்ஸு. இதோட மெயின் ஃபால்ஸ் மேலே இருக்குது. மெயின் ஃபால்ஸ்னு போட்டிங்கன்னா அது டேமுக்கு போயிட்டு வர மாதிரி ரூட்டு காட்டும். டேமுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இந்த ஃபால்ஸுக்கு வர முடியாது. இதுக்கு வரணுன்னா இது நேற்று ஒருத்தவங்க சொன்னாங்க, அந்த ஊர் பேர் கூட நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் வீடியோ வந்து பேக் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஊர் பேர். அந்த ஊர் வழியாக வந்தீங்கன்னா இதுக்கு வரலாங்க. கொஞ்சம் இதை தெளிவாக உட்காந்து நிதானமாக பார்த்தா தான் உங்களுக்கு இதுக்கு வழி தெரியுங்க. என்னாலே இப்போ நான் மெயின் ஃபால்ஸ்லாம் பார்க்கலான்னு நினச்சேங்க. அது பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குங்க மெயின் ஃபால்ஸு. நான் அது எப்படி சொல்கிறது, லோக்கல் ஆளுங்க ஃபோட்டோ பிடிச்சி போட்டுருந்தாங்க. அதை பார்த்தவொடனே முடிவு பண்ணேன் கண்டிப்பாக இந்த இடத்த போய் பார்த்தே ஒன்று. ஆனால் மெயின் ஃபால்ஸு ஒரு சில பேர் கீழே வந்து தான் போக முடியும்னு சொல்கிறாங்க, ஒரு சில பேர் மேலே டேமுக்கு போய்ட்டு தான் போக முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த தண்ணி வந்து டேம்லேருந்து வர்றது தண்ணி தாங்க. அதுவும் இல்லாத நீங்கள் காலையிலே இல்லை ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா அந்த சாமியார் இருப்பார், உங்களை குளிக்க விட மாட்டார், பார்க்க மட்டும்தான் விடுவார். நீங்கள் எப்போ வரணும்னு பார்த்தீங்கன்னா மதியம் டைமில் வாங்க. அதுவும் இல்லாத இது வந்து குளிக்கிறது வந்து அன்சேஃப். அவங்க சாமியார் என்ன சொல்கிறாருன்னா இது புதமண்ணு மாரி இருக்கும், உள்ளே ஈத்துரும்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சில பேர்லாம் அந்த இப்போ என் கூட வந்தாங்களா ஃபேமிலி, இதுக்கு முன்னாடி வந்து குளிச்சுட்டு போயிருக்காங்களா, அவங்களாம் கடையிலே உட்காந்து குளிச்சுட்டு போயிருக்காங்களா. நீங்களும் அதுமாரியே வந்து குளிச்சுட்டு போங்க. நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா இது பார்த்தாலே எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது பார்க்குறப்பே தெரியுது. நமக்கு தண்ணி தெளிவாக இருந்தால் கூட பரவாயில்ல, இவ்வளோ தூரம் ஆழம் இருக்கும் என்னான்னு தெரியும். யாருனா குளித்தா கூட பரவாயில்ல, யாருமே குளிக்க நம்ம தனியாக வந்துட்டு குளித்து மாட்டிக்கணுன்னா என்ன வருது. அதனால் தனியாக வந்தீங்கன்னா பார்த்து ரசிச்சுட்டு மட்டும் போவாங்க, குளிக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் ஆழம் போயிட்டு குளிக்காதீங்க. இங்கே இந்த கல் மேலே இன்னும் குளிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், யாருன்னா திண்டுக்கல் இருந்து லோக்கல் ஆளுங்க இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ இந்த வழிக்கு நான் உங்களை கூட்டின்னு போகிறேன்னு சொல்லிவிட்டு. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குதுங்க அந்த மெயின் ஃபால்ஸை பார்க்கணும்னு சொல்லிட்டு. யாருனா வந்து என்னை கூட்டின்னு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் மட்டும் ஒரு கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணால் போதும். ப்ரோ நான் லோக்கல் தான் ப்ரோ, நான் உங்களை அங்கே கூட்டின்னு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நான் ஓடோடி வந்துடுறேன். என்னை தயவு செய்து அந்த இடத்துக்கு எப்படின்னா யாராவது கூட்டின்னு போங்கலாம். எனக்கு அந்த இடத்த பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரே ஆர்வமாக இருக்குதுங்க. ஏன்னா அது நான் ஃபோட்டோவில் பார்த்தேன், அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. ஆனால் இங்கே கீழே இருந்து பார்க்கத்தே இது இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, பெருசாக இருக்குது ஃபால்ஸு. மேலே இருக்குது, அப்போ இது எந்த அளவுக்கு இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா சொன்னா இல்லைன்னு தெரியல, இது வந்து அந்த டேம்லேருந்து தாங்க வருது, பரப்பலாறு டேம்லேருந்து தாங்க வருது இந்த தண்ணி. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு நான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அழைத்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு போயிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். லோக்கலால் யாருன்னா இருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. நான் இந்த இடத்துக்கு ஆவலாக வரணும்னு துடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சாமியாருக்கு தெரியாமல் கீழே இறங்கி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியை தொட்டு பார்க்க போகிறேன். இதோ பாருங்கள், தொட்டு பார்த்துட்டேன் தண்ணியை. இதோ பாருங்கள் ஃபால்ஸ். ஆனால் கடைசி வரைக்கும் நல்லா அந்த மெயின் ஃபால்ஸை மட்டும் பார்க்க முடியல. இப்போ இந்த இடம் பார்க்குறது எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது பாருங்கள், ஸ்விம்மிங் பூலோடு பெருசாக இருக்குதுங்க, ஒரு ஏரி மாரி இருக்குதுங்க இது. ஆனால் நான் ஒன்று நல்லா கடைசி வரைக்கும் அந்த மெயின் ஃபால்ஸ் பார்க்காமே போயிடுவாங்க.